காலை வணக்கம். இது சனிக்கிழமை, ஏப்ரல் 13, 2024. சகோதரர் ஜோசப் பிரணாமின் கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அதே 2 மடங்கு ஆவி 2 மடங்கு பங்குடன் அவர் இந்த பூமியை விட்டு பிரிந்த பிறகு இந்த ஊழியத்தை மேற்கொள்வதற்காக அவரிடம் அவற்றை விடுவதாக அவரது தந்தை சகோதரர் வில்லியம் பிரணாம் கூறினார். நிச்சயமாக தேவன் அந்த 7வது தேவ தூதரின் வார்த்தைகளை நிறைவேற்றி விட்டார். இப்போது உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் மனவாட்டிக்காக அவை வெளிப்படுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். இப்போது இதோ சகோதரர் ஜோசப்பின் கடிதம். அன்புள்ள பூமிக்கு உப்பானவர்களே, ஓ அன்பான மனவாட்டிகளே, பரலோக சூழலில் ஒன்றாக அமர்ந்து வார்த்தையின் முன்னிலையில் முதிர்ச்சி அடைந்து நாம் யார், நாம் எங்கிருந்து வருகிறோம், எங்கு செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அறிய நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் இப்போது தேவனின் குமாரன்கள் மற்றும் குமாரத்திகள். நாம் இருப்போம் அல்ல, நாம் இப்போதே இருக்கிறோம். நாம் தேவனின் சிந்தனையின் பண்புகளாக இருக்கிறோம். சாத்தான் நம்மை தாக்கி நம்முடைய தவறுகளையும் கடந்த காலத்தையும் அன்றாட தோல்விகளையும் நமக்கு சுட்டி காட்ட முயலும் போது அவன் தனது பொய்களால் நம் மனதிலும் உள்ளத்திலும் நம்மை உடைக்க முயற்சிக்கும் போது நாம் அவனுக்கு நினைவூட்டி அவனிடம், தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னரே என்னை முன்னறிவித்தார், அது சரிதான் சாத்தானே, என்னை மீட்க இயேசுவை அனுப்பினார், அடிப்போம். இப்போது சாத்தானே, என்னை விட்டுவிடு. அவருடைய குமாரனின் இரத்தம் எனக்காக பேசுகிறது. என்னால் பாவம் செய்ய முடியாது. என் தவறுகள், ஆம், என் பல தவறுகள் தேவனால் கூட பார்க்க முடியாது. அவர் கேட்கும் ஒரே விஷயம் என் குரல், அவரை துதிப்பதும் போற்றுவதும் மட்டுமே. மேலும் அவர் பார்ப்பது எனது பிரதிநிதித்துவம் மட்டுமே. எங்கள் பிரதிநிதித்துவம் கிழக்கு மற்றும் மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கிலிருந்து நம்மை சேகரித்து டேப்பில் அவர் தனது மனவாட்டிகளுக்கு வழங்கிய வார்த்தையின் கீழ் நம்மை ஒன்றிணைக்கிறது. அது ஒன்றையே அவர் கௌரவிப்பார், ஏனெனில் அதுவே அவருடைய வழி. அவர் நமக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறார்? அவர் தனது தீர்க்கதரிசி மூலம் பல முறை பேசுவதையும் நமது புதிய வீடு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்மிடம் கூறுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அது பற்றி நாம் இதுவரை கேள்விப்படாதது போல் இருக்கும். அந்த தெய்வீக கட்டிட கலைஞர் தனது காதலிக்காக இதை வடிவமைத்துள்ளார். பாருங்கள், ஓ தெய்வீக சூழலில் ஒரு தெய்வீக கட்டிட கலைஞர் ஒரு தெய்வீக பண்புக்காக இதை வடிவமைத்திருப்பது என்ன ஒரு இடமாக இருக்க வேண்டும்? அது தெய்வீக ஜீவியத்தின் ஆசாரியரான ஒரு தெய்வீக தேவனால் தெய்வீகமாக முன்னறிவிக்கப்பட்டதாகும். அந்த நகரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நாம் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நமது உற்சாகமும் எதிர்பார்ப்பும் உச்சத்தில் உள்ளது. தேவன் நம்மிடம் நேரடியாக பேசுவதை கேட்க நம் இருதயங்கள் துடிக்கின்றன. மேலும் அவர் இப்போது நம்முடைய புதிய வீட்டை உருவாக்கி வடிவமைத்து வருகிறார். அதனால் நாம் அவருடன் நித்தியம் முழுவதும் வாழ முடியும். முன்னறிவிப்பு, பிரதிநிதித்துவம், விநியோகம், 8ஆம் நாள், பரிசுத்த மலை, பிரமிடுகள் மற்றும் பரிசுத்த மாநாட்டை பற்றி அவர் நமக்கு சொல்வது போல் நாம் வேறு என்ன கேட்போம்? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன வெளிப்படுத்தப்படும்? இப்போது என்ன நடக்கிறது என்பதை நம் மனதை கட்ட முடியுமா? தேவன் தன் மனவாட்டிகளை உலகம் முழுவதிலுமிருந்து கூட்டி செல்கிறார். அதனால் நமது புதிய வீடு எப்படி இருக்கும் என்பதை அவர் நமக்கு சொல்ல முடியும். ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் அவர் நமக்கு கூறப்போகிறார். எத்தகைய மகிமையான காலம் நமக்கு அமையும்! மறுபுறம் நமது போர்கள் ஒருபோதும் சுலபமாக இருந்ததில்லை. முன் எப்போதும் இல்லாத வகையில் சாத்தான் நம்மை தாக்குகிறான். அவனது தாக்குதல்கள் ஒருபோதும் லகுவாகவோ அல்லது விலகி செல்வதாகவோ தெரியவில்லை. ஆனால் தேவனுக்கு மகிமை. அவருடைய வார்த்தையில் நம்முடைய விசுவாசம் எப்போதும் உயர்ந்திருக்கிறது. நாம் யார் என்பதை அறிவதில் உள்ள நம்பிக்கை நம் ஆன்மாவில் ஆழமாக பதிந்துள்ளது. அதனால் நம்மை அசைக்க முடியாது.
நாம் பயப்பட ஒன்றுமில்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை. பிதாவானவர் நமக்கு முழு பொறுப்பாக இருக்கிறார். அவர் நமது ஒவ்வொரு அடிசுவடுகளையும் வழிநடத்துகிறார். அவர் நம்மை உள்ளங்கையில் தாங்குகிறார். சாத்தான் ஒரு முட்டாளாக இருக்கிறான். அவனுடைய முடிவு நெருங்கிவிட்டது. அவனுக்கு அது தெரியும். அவன் பயப்படுபவன். அவன் தேவனின் வார்த்தையான மனவாட்டிகளுடன் கையாளுவதை அவன் அறிவான். மேலும் அவன் ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்கப்படுகிறான். நாம் தான் அந்த வார்த்தை. ஆரம்பத்திலிருந்தே நாம் அவரில் இருந்தோம். நாம் எப்போதோ ஒரு நாள் இருக்கப் போவதில்லை, இப்போதே இருக்கிறோம். நாம் வார்த்தையாக இருந்ததால் நாம் மட்டும் விசுவாசித்தால் நம் வார்த்தையை பேசலாம். நீங்கள் ஒரு விசுவாசி அல்லது நீங்கள் சந்தேகப்படுபவர். ஒரு வார்த்தையை நம்பாத ஒரு நார் கூட நம் உடலில் இல்லை. அங்குதான் நிற்கிறீர்கள். நாம் சாத்தானுக்கு நிரூபித்தோம். நாம் தான் வார்த்தை. நாம் பாதத்தின் அடிப்பகுதியில் உள்ள தோலாக இருக்கலாம், ஆனால் நாம் இன்னுமாக சரீரத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். ஆகவே அந்த பொய்யன் நம்மில் ஒருவரின் பின் வரும்போது மனவாட்டிகள் உலகம் முழுவதிலுமிருந்து ஒன்றாக வருகிறார். மேலும் நாம் அவனை தாக்கி வார்த்தையால் அடிக்கிறோம். நம்மில் ஒருவருக்கு நோய் வந்தால் நாம் ஒன்றுபட்டு அவனை தாக்குவோம். நம்மில் ஒருவர் தாழ்வு மனப்பான்மை அடைந்தால் நாம் அனைவரும் என்ன செய்வோம்? அவனை உதைப்போம். மனவாட்டிகளே, நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நேரம் வந்துவிட்டது. மனவாட்டிகள் தன்னை தயார்படுத்தி கொண்டால் நாம் பேழைக்குள் இருக்கிறோம். அவர் கதவை மூடிவிட்டார். நாம் பாதுகாப்பாக உள்ளே இருக்கிறோம். மணவாளனுடன் ஐக்கியமாக இருக்க மணவாட்டிகள் இடைக்கழியில் நடந்து வருவதற்கான இசையை நாம் கேட்கலாம். நாம் 1000 வருடங்கள் தேனிலவில் இருப்போம். பிறகு ஒருவரோடு ஒருவர் மற்றும் அவருடன் நமது எதிர்கால இல்லத்திற்கு செல்வோம். தவறவிடாதீர்கள் நண்பர்களே. தேவனால் வழங்கப்பட்ட மற்றும் நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு வழி உள்ளது. அது டேப்களே. அது அவரது மனவாட்டிகளை பேசி வழி நடத்தும் அக்னி ஸ்தம்பம். நீங்கள் என்ன செய்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குரலை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் முன்வைக்கவும். விசுவாசம் கேட்பதன் மூலமும் வார்த்தையை கேட்பதன் மூலமும் வருகிறது. வார்த்தை தீர்க்கதரிசியிடமிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் நாளின் தீர்க்கதரிசியாக அவரது மனவாட்டிகளிடம் டேப் மூலம் பேசுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி எங்களுடன் இணைய உங்களை வரவேற்கிறோம். ஏனெனில் மனவாட்டிகளின் ஒரு பகுதி ஒன்று சேர்ந்து கேட்கும் ஒரே நேரத்தில் தேவன் தனது வல்லமையுள்ள தேவ தூதர் மூலம் பேசுவார். மேலும் எல்லாவற்றையும் பற்றி நம்மிடம் கூறுவார். 64-0802 அன்று பிரசங்கித்த பரலோக மணவாளன் மற்றும் பூலோக மணவாட்டியின் வருங்கால வீடு என்ற செய்தியை கேளுங்கள். சகோதரர் ஜோசப் பிரணம். இது ஒரு அற்புதமான ஊக்கமளிக்கும் கடிதமாக இருக்கிறது அல்லவா? www.branhamtabernacle.org மற்றும் www.svfellowship.info சகோதரர் ஜோசப் கூறியதையும் எழுதியதையும் காப்பங்களில் தேடி படித்து மேலும் கேட்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branhamtabernacle.org மேலும் www.svfellowship.info. மேற்கோள்களுக்காக வாட்ஸ்அப் எண்ணை என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். 1522599020. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.